மக்கள்கிட்ட வந்து ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் வந்து இப்ப அருகி வருது. அதே போல கூழ் காய்ச்சல பச்சை கொடியல்மா இருக்கு. புரட்டன் புட்டும் நல்லெண்ணெயும் வந்து நாங்கள் எங்களோட யாழ்ப்பாணத்து பாரம்பரியம். அதோட சுகருக்கு ஏற்ற சாப்பாடு. வெள்ளார் என்ற சார் எடுத்து வெள்ளார் அப்பளம் செய்யறோம். அதே மாதிரி பீட்ரூட் சார் எடுத்து பீட்ரூட் அப்பளம் செய்யறோம். புட்டு, சம்பல், கத்திரிக்காய் பொரியல் ஒரு பேப்பர் பிளேட்டுக்கு மேல அதே மாதிரி வாழை இலையும் வச்சு தந்திருக்கணும். இந்த உணவின் முக்கியத்துவம் வந்து எங்கட மக்கள்கிட்ட இப்ப இல்ல இருக்கு. பனம் களியும் இருக்கு. பக்கத்துல உற்பத்தி செய்யறோம். நீங்களே உற்பத்தி செஞ்சு நீங்களே இதை செய்யறீங்க. ஆனா இன்றைக்கு உங்க அப்பாவுக்கும் உனக்கும் இந்த சமூகத்துல ஒரு அந்தஸ்த நிழலான வாழ்க்கையை தந்தது இந்த பனதானன்றத நீ என்றும் மறக்க மாட்டேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரண் vlogs. இன்னைக்கு நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இந்த சுற்றுலாத்துறையால் நடத்தப்படுற வணக்கம் யாழ்ப்பாணம் என்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உணவு கூடங்கள், மற்றது ஆயுர்வேத கூடங்கள், பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் அப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு தான் கடைசி நாள், திங்கட்கிழமை. நேற்று முந்த நாளும் வேறு எண்டால பின்னிறந்த நாட்களாக இருந்தது. நான் நேற்றையாம் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். கூடுதலாக இந்த வீடியோ நீங்கள் செவ்வாய்க்கிழமை தான் பார்ப்பீங்களா, ஆனால் இது திங்கட்கிழமை இரவு நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நேற்று பஸ்ஸில் வரைக்குள்ள பார்த்தோன்னா பகல் நேரம் சனமே இருக்கல. அப்போ வந்து பெருசாக பிரியோசனம் இல்லையாகிட்டு வேற இல்லை. அப்போ இன்றைக்கு தான் எனக்கு நேரம் கிடைச்சது. அப்போ வந்திருக்கிறேன். போய் பார்ப்போம் என்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் சைவம் தான் சாப்பிடலாமேன்னா நல்லூர் கோடி இன்றைக்கு வாங்க போவோம். வரவேற்பு நடனம் ஒன்று நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் வந்த நேரமாக பார்த்துட்டு சுற்றி என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே இங்கே என்னென்ன கடைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ உள்ள வந்தோடனே இல்லை ஐஸ்கிரீம் கடை, அது எல்லா இடத்துலையுமே எப்பயும் ஒரு ஐஸ்கிரீம் கடை வந்திருக்கும். நாங்கள் அதை விட்டு வேறு என்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் நந்தாதனம் தொழிலகம் இருக்கு. இப்போ இங்கே என்ன இருக்குண்டா, இந்த புழுப்பொடியல்மா, புரோக்கன்மா, மற்றது பலகாரங்கள், நாவல் கோப்பி இருக்கு, சிப்பீர் இருக்கு, நாவல் கோப்பியா? நாவல் கோப்பி, நாவல் விதை இந்த கோப்பி, நாவல் கோப்பி இருக்கும் நல்லமன்னு சொல்றேன். நாவல் சலரோகம் அதுக்கு நல்ல வேணாம். எல்லாம் இப்ப நீங்க செஞ்சு விக்கிற இடம் வந்து சுதுமலையில இருக்கா? அரசடி வீதி சுதுமலை. அரசடி வீதி சுதுமலை. நந்தாவனம் தொழிலகம். நந்தாவனம் தொழிலகம். நந்தாவனம் தொழிலகம். இப்ப விலையில எல்லாம் என்ன மாதிரியா பலகாரங்களுக்கு? பலகாரங்கள் வந்து 100 கிராம் வந்து சிடி போட்ட சிட்டி 200 ரூபா, 300 ரூபா, 200 ரூபா, கிலோ 2000, கிலோ 2000. இது வந்து குறைப்பு போட்டதும் அதே விலைதான். அடுத்து வந்து பெனங்கா பணியாரம் 100 கிராம் 150 ரூபா. 150. மற்றது வந்து கடலை பருப்புகள் எல்லாம் 50 ரூபா. கடலை இந்த இது மஞ்சள் கடலை 50 ரூபா. இது கடலை பருப்பு வந்து சோடி 50 ரூபா. மற்றது கொஞ்சம் குரக்கன் இருக்கு. இதுல தரமான குரக்கன் கழுவி காய விட்டு எல்லாம் பிடிக்கிறது 400 கிராம். புழுப்பொடியல் மா வந்து 250 ரூபா கால் கிலோ. அதே போல கூழ் காய்ச்சல பச்சை கொடியல்மா இருக்கு. பச்சை இதுக்கும் 250 ரூபா கால் கிலோ. புழுப்பொடியல் இருக்கு. பச்சை ஒடியல்மா என்னத்துக்கு கூழ் பச்சை கூழ்கள் காய்ச்சது மீன்கள் நட்டு ஆளுகள் பச்சை புளி இது நாங்க தயார். ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருக்கு. பானிபூரி அதுல ஓகே உள்ளூர் பொருட்கள் மற்றதெல்லாம் இந்த இங்கால மற்ற நார்மல் ஜூஸ் கடையில இதுல இந்த கற்ப
கற்பகமா இல்லாட்டி மற்றதான் இது என்ன கடை என்ன தனியாபி அது என்ன பேர் அதுக்கு கடை என்ன பேர் என்ன அந்த நல்லூர் அடி கற்பகம் தான் வேணும் கற்பகம் தான். இப்ப இங்கதான் அந்த பனங்களி இருக்கு. இது நாங்க ஒரேஞ்ச் கிரஷ் குடிக்கிற மாதிரி இங்க பல்மெரா கிரஷ் இருக்கு. மற்றது பிஸ்கட் இருக்கு, இந்த பானி இருக்கு, இது பேன் கேக் அதுகளுக்கு விட்டு சாப்பிடலாம். மற்றது பனம்பழ ஜாம் இருக்கு, பனங்களியும் இருக்கு. பனங்களி தான் முதல்ல இருக்க கோவையோட சொன்னா வந்து நீ கேட்கல பார்க்கணும்னு பார்க்கவே இல்லை. இது 480 ரூபாய் இந்த போத்தல், 750 ml. மற்ற இந்த பனையோலையில வேஞ்ச பாஸ்கெட்டுகள், மற்ற இந்த சாப்பாடு போட்டு வைக்கிற பட்டி அதெல்லாம் இருக்கு. மற்ற சின்ன சுலகு மாதிரி எல்லாமே இருக்கு. சமபோசா பார்த்துருப்பீங்க, பாம்போசான் இருக்கு. மற்ற நீட்டுப்பட்டி, ஒடியல் மா இருக்கு. அதுகள் எல்லாம் இங்க இந்த கற்பகம் மன்ற கடைக்கு வந்தீங்கன்னா நீங்க வாங்கலாம். இப்ப நல்லூருக்கு முன்னுக்கு இருக்கான்னா இல்லாட்டி இடம் மாறிட்டா? நல்லூருக்கு முன்னுக்கு தானே, நல்லூர் கோயிலுக்கு முன்னுக்கே இருக்குது. நீங்க போனீங்கன்னா வாங்கலாமாங்க. இப்ப கச்சான் பிஸ்கட் மாதிரி அவங்களோட பிஸ்கட் வந்து வித்தியாசமா இருக்கும். அந்த எள்ளுருண்டை மாதிரியும் ஒரு உருண்டை இருக்கு, எள்ளுப்பா பனம் வெள்ளை எள்ளுப்பாங்க. வேற என்ன கடைகள் இருக்கு? இதுல இந்த கைவினை பொருட்கள் இருக்கு. இங்கால பாத்தீங்கன்னா தேன், நெய், உள்ளூர் உற்பத்தி பொருட்கள், சுக்கு பொடி, சுக்கு கோப்பி, நன்னரி பொடி, நாவல் கோப்பி, கேபிடி இண்டஸ்ட்ரி, ராஜவீதி கோப்பாயில இருக்கு. எவ்வளத்துல இருக்காது சரியா? ராசவீதியில எவ்வளத்துல ஏதாவது ஒரு அடையாளமா? சாசவீதி அடையாளம்னா சாசவீதி சந்தில முன்னூத்தான் ராசவீதி சந்திக்கு முன்னுக்கு சத்தி இருக்கு. ராசவீதி அவடத்துலயே இருக்கு. அத்தரம் இருக்கு. அத்தர் வழியில இருந்து எடுக்கிறீங்களா நீங்க செய்யறது? நீங்களே செய்யல. பூக்கண்டது சின்ன பிள்ளைகளுக்கு பாருங்க நல்ல விளையாட்டுகள் எல்லாம் இருக்கு. எத்தனையோ வேறுபாடுகள் உலகம் அங்காலே சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்னோ இடம் இருக்கு. மற்றது இன்னொரு சரக்கு விளையாடுற இடம் ஒன்று இருக்கு. நேற்று தான் பேஸ்புக்ல பார்த்தோன்னா நல்ல சாப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றவே. ஆனா மச்ச சாப்பாடு இந்த மீன் சோதி அதுகள் எல்லாம் இருக்கின்ற. நாங்க அது சாப்பிடலாம். இன்னைக்கு நாங்க வேற இருக்காண்டு பாப்போம். டான்ஸ் அங்க நடக்கிறதால பாட்டு போகும், காப்பி ரைட்டுக்கு இதை கட் பண்ணோம்னா கொஞ்சம் கிணத்துக்குள்ள இருந்து கழிக்கிற மாதிரி தான் இருக்கும். மன்னிச்சு கொள்ளுங்க. இது ஒரு சாப்பாடு கிடையாது. என்னென்ன சாப்பாடுகள் இருக்கு போய் பார்க்கணும். இந்தியாவில் இது மரவள்ளி கிழங்கு சம்பளம் பிடிக்கணும். நிறைய இந்த சரஸ்வதி தயாரிப்பு வந்து வறுத்த அரிசிமா, கடைமிளகாத்தூள், துண்டு மிளகாய், சரக்கு தூள் அதுகள் எல்லாம் இருக்கு. இது எங்கே இருக்குன்னு சொன்னா உரும்புறையில இருக்கு இந்த கடை சரஸ்வதி தயாரிப்புகள். உரும்புற வழக்கு யாழ்ப்பாணம் தான் இருக்கு. சரியான சொல்லுங்க அண்ணா, கடை சரியா எங்க இருக்கு? கடை எங்க இருக்கு? எங்கட உரும்புற வடக்கு சரஸ்வதி வாசாலை கிட்ட வர வேணும். சரஸ்வதி வாசகசாலை பக்கத்துல சரஸ்வதி உற்பத்தி இருக்குது. சத்து மாவல் கோப்பியல் தூள்வாள் எல்லாம் நாங்க செய்யறோம். உங்களுக்கு தேவையான உற்பத்தியில சொன்னீங்கன்னா நாங்கள் பாசலாவும் தருவோம். நேரடியாவும் எடுக்கலாம். உங்களுக்கு தேவையான செய்த. சரி, அப்ப இந்த மரவள்ளி கிழங்கு சும்மா இதுக்கு உற்பத்தி திருவிழா தானே, பாரம்பரியத்துக்காக எங்கட உற்பத்தியும் பாரம்பரியம் தானே, அதோட சேர்த்து மரவள்ளி கிழங்கு பொரியல் உடனே பொறிச்சு கொடுக்குறோம். உடனே பொறிச்சு கொடுக்குறோம். அவிச்சும் கொடுக்குறோம். கிழங்கும் கட்டச்சம்பளம் கட்டச்சம்பளோட கொடுக்குறோம். என்ன பாரம்பரியம் அதுதானே.
இப்ப இதுகளும் உங்கள்கிட்ட வந்து வாங்கலாமாங்க? இதுகள் வந்து இப்ப மரணிக்கிழங்கு பொறிக்கண்டா ஓடுற தான் எடுக்கலாம். மற்றபடி தங்கண்டா தேவைக்கண்டா. ஓ சரி அக்கா, நன்றி. எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போகணும். இதுல தோசை தொதலை எல்லாம் இருக்கு. இங்க இன்னொரு கடை தோசை இருக்கு. தோசை என்ன சின்ன கடலை விட என்ன நின்று வாங்குவோம். அதுதான் இதுல நின்றோம்னு சொன்னா உங்களுக்கு காலையெல்லாம் போயிடும். முதல்ல நாங்கள் இங்கே சுற்றி பார்த்துட்டு வருவோம். நூடுல்ஸ் அந்த மேகி அதுல எல்லாம் இல்லை, அந்த மற்ற அந்த பெரிய நூடுல்ஸ் பேக்கெட் மாதிரி. இதுவும் ஒரு உள்ளூர் உற்பத்தி பொருள் தான். நல்ல விவசாயி சொல்லி என்னென்ன இருக்குன்னா உளுத்தங்கோல் இருக்குது, புறக்கங்கோல் இருக்குது, மல்லிப்பால் இருக்கு. மல்லிப்பால் மூணுமே போசனையான ஆரோக்கியமான உணவுகள். எங்களுடைய மக்கள்கிட்ட வந்து ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் வந்து இப்ப அருகி வருது. போசனைக்காக மாத்திரை அருந்துற நிலை தான் இன்றைக்கு இருக்குது. 10 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு பாடசாலையில குளுசை கொடுக்குற நடைமுறை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல கர்ப்பிணி தாய்மார், பாலூட்டும் தாய்மார்ன்னு சொல்லி குளுசை கொடுக்குற நடைமுறை தான் எங்கட பிரதேசங்கள்ல இருந்துட்டு இருக்கு. அதுல இருந்து விடுபடுறதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வோட சேர்ந்து ஒரு சந்தைப்படுத்தலாம் செய்து வரேன். இல்ல குரக்கங்கோல், உளுத்தங்கோல், மற்றது மல்லிப்பால் இருக்கு. இப்ப அதுல செய்யறது என்ன? இது ராசவல்லிக்கோல். ராசவல்லி. இப்ப உங்களோட கடையை வரணும்னு சொன்னா எங்க இருக்கு? மாவட்ட செயலக சிற்றுண்டி சாலை இருக்கு. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தின் சிற்றுண்டி சாலை தற்போது நான் தான் நிர்வகிக்கிறேன். அங்க வந்தாலும் இவ்வாறான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடலாம். மூலியத்தை நிர்வாகிகள் அங்க இருக்கு. கிழமை நாட்கள்ல திறந்திருக்கு. 8 மணில இருந்து 4 மணி வரை திறந்திருக்கு. இது மல்லிப்பால், இது உளுத்தங்கோல். எவ்வளவு வேணா நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு குறும்பட காணொளி உங்களுக்கு களியதல் செய்ய உளுத்தம் களியதல் செய்யற மாதிரி. சீனி போடுறீங்களா இல்ல பனங்கட்டி? இது வந்து ஒரு மிக போசன பெருமானம் கொண்ட உணவு. ஆனா இந்த உணவின் முக்கியத்துவம் வந்து எங்கட மக்கள்கிட்ட இப்ப இல்ல. முந்தின காலத்துல வந்து உளுத்தங்களி, ஊர்கோழி முட்டை, நல்லெண்ணெய் என்று சொல்லி எங்கட பாரம்பரியமான வாழ்க்கை முறை இருந்த உளுந்தோட சேர்ந்த உணவுகள்லாம் எங்கட மக்கள்கிட்ட இருந்தது. ஆனா இப்ப அநேகமா இந்த உணவு பழக்கங்கள் வந்து அருகி கோதுமை மற்ற மேலத்தைய உணவு கலாச்சாரங்களுக்கு மக்கள் அடிமையா இருக்கிற ஒரு சூழல் இருக்குது. ஆனா அதுல இருந்து விடுபடுறதும் மற்ற போஷண ரீதியா எங்களை வெளிப்படுத்தணும்னு சொன்னா இலங்கையில 66 லட்சம் மக்களுக்கு வந்து 1800 கலோரி உணவு இல்லைன்னு சொல்லப்படுது. 3 வேளை உணவை சாப்பிட்டும் போஷண பெருமானம் கொண்ட உணவை சாப்பிடல மக்கள். அப்ப இவ்வாறான உணவுகள் வந்து மக்களுக்கு நல்ல ஒரு போஷண பெருமானத்தை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தும். நன்றி அண்ணா. இது எவ்வளவு? இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களை சுவைச்சு பார்க்க. சரி, நன்றி அண்ணா. இந்த ராசவல்லிக்கு வாங்க. உளுத்தங்கோல் இருக்கு, புறக்கங்கோல் இருக்கு, மல்லிப்பால் இருக்கு. சரி, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லா உண்மையாவே அந்த நான் சொன்ன மாதிரி தான். இப்போ கொழும்பு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய இடங்கள்ல அந்த இலக்கஞ்சி இதுல எல்லாம் கொடுக்குற இடங்கள் நீங்க பார்க்கலாம். இடிய சாப்பாட்டுக்கு ஆட்கள் போய் வாங்கி சாப்பிடுவோம். ஆனா இங்க நாங்கள் அம்மாச்சிக்கு போனா அதுல எடுக்கலாம், மற்ற கடையில பெருசா அதை எடுக்கலாம இருக்கு. இப்ப நார்மலா அந்த மாதிரி கடைகள் வந்தா கூட நிறைய பேர் விடிய இலக்கஞ்சி குடிக்கிறது சாப்பிடுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இப்படியான கடைகள் வர்றது நல்ல. பண்ணை கிடைக்கும். நேச்சுரல் ப்ரொடக்ஷன் இருக்கு. இதுலயும் இந்த தூள் அதெல்லாம் பீட்ரூட் அப்பளம் இருக்கு, நவகோசா இருக்கு, ரசப்பொடி, நாவல் கோப்பி இங்க இருக்கு. கிழுவானை ரோட், கிழுவானையிலேன் கோப்பம். சரியா இடத்துல இருக்குன்னு சொல்லலாமா? இது கிறிஸ்டியன் குழச்சிக்கிட்ட கிழுவான கோப்பை கிறிஸ்டியன், கோப்பா கிறிஸ்டியன் குழச்சிக்கிட்ட கிழுவானலே கோப்பா கிறிஸ்டியன்.
நியூட்ரியா நியூட்ரி ஃபுட் பேக்கெட் இது பீட்ரூட் பழமையான அந்த அப்பளம் கூட அது மாதிரி தான் இருக்கு. ப்ராடக்ட் இருக்கு. இது வந்து வெள்ளாரண்ட சாறு எடுத்து வெள்ளார அப்பளம் செய்யறோம். அதே மாதிரி பீட்ரூட்ல சாறு எடுத்து பீட்ரூட் அப்பளம் செய்யறோம். அதே மாதிரி கேரட்ல சாறு எடுத்து கேரட் அப்பளம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு அப்பளம் செய்யறோம். சின்ன ஆக்களுக்கு இந்த மாதிரி நவபோசம் 9 விதமான தானியத்துல செய்யறோம். 1 வயது குழந்தைல இருந்து பெரிய ஆக்கள் பிரெக்னன்ட் ஆக்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி ரெடி போசா பாத்தீங்கன்னா அப்படியே நேரடியா அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு என்ன சாப்பிடலாம். ரெடி டு ஈட். சமபோசா மிக்ஸ் பண்ணி வச்சோம். இது நல்லெண்ணெய் தேங்காய் அப்பளம் போட்டு வறுத்து இருக்கு. பாரம்பரிய கருத்தூள் இருக்கு. இது எவ்வளவு? இது வந்து 1450 தரமான முறையில தரமான கரவையில பாரம்பரிய முறையில தயாரிக்கிறோம். விலங்கணக்கான மோர் மிளகாய் இருக்கு. பாரம்பரிய முறையில பொறுப்பையார மரச்சுக்கு நல்லெண்ணெய் இருக்கு. அது மாதிரி கோக்கிஸ் தட்டவடி இருக்கு. ஓடியல் மாப்பிள் முறியல் நன்றி. கடை வந்து வீட்லயே நேச்சுரல் ப்ராடக்ட். இது வந்து அராலி வட்டுக்கோட்டையில இருக்கு. உங்களோட தேவைன்னு சொன்னா 0771010 நம்பரை தொடர்பு கொள்ளலாம். அல்லது வீட்ல நேச்சுரல் ப்ராடக்ட் கூகுள்ல லொகேஷன் சர்ச் பண்ணா நேரடியாக எங்களை கம்பெனிக்கு வந்து இதுக்குள்ள 2 கடை இருக்கு. நன்றி. ரசம் பவுடர் கட் பண்ணி சாப்பிடலாம். நியூட்ரி ஃபுட் பேக்கெட் தடிமங்காய்ச்சலுக்கு நல்லதான். இது வந்து நீரிழிவு நோய்க்கு நாவல் கோக்கு சோயா இது ஹீமோகுளோபின் முருங்கையில போடும். அதாவது ராசவள்ளிக்கிழங்கு போட சரி என்ன காளான் என்னென்ன இருக்குன்னா காளான் சூப் இருக்கு, காளான் சப்ஜி இருக்கு, காளான் சாண்ட்விச் இருக்கு. இது கூட கடை எங்க இருக்கு மெயினா? சுதுமலை மாணிப்பாய் காளான் உற்பத்தி செய்கிறோம். நீங்களே உற்பத்தி செஞ்சு நீங்களே இதை செய்யறீங்க? உற்பத்தி ப்ரொமோஷனுக்காண்டி கடை ஓட்டு இருக்கு. நீங்க நார்மலா கொடுக்குறது காளான் பேக்கெட் ஓடருக்கு செய்து கொடுக்குறோம். நீங்க தேவைண்டா நாங்க செய்து தரோம். பஜ்ஜி அவையை வளர்த்து வைக்க அவையை சொல்றாங்க. நாங்க கடையில வேண்டி செய்யறோம் சொல்லிக்கல. கடையில என்ன மாதிரி எனக்கு தெரியாது. இது சாப்பாடு கிடையாது. தோசை பூரி பரோட்டா டைட்டானிக் நெல்லியடி ஆட்டிறச்சி கறி அதுல எல்லாம் இருக்கு. ஆனா அன்றைக்கு சைவம் பண்றதால நாங்கள் அந்த பக்கம் போயிடாது. ஆனா அந்த பூரி சாப்பிட்டு பார்க்கலாம். நாங்க எங்கால என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு போய் சாப்பாடு நார்மலா தப்னரைனது நினைவுகளால எல்லாத்தையுமே சாதிக்கணும். எனக்கு பிடிக்கிறது இது தெளிவு. சாப்பிடற இடம் இருக்கு. ஒரு கடை இருக்கு. என்னன்னு பார்த்துட்டு பரோட்டா மற்றது மீன் பொரியல் அந்த மாதிரி பொரியல் இருக்கு. இது பானிபூரி கடை. இதை நாங்க தவிர்த்துட்டு பாரம்பரிய மக்கள் இதுல நெடுந்தீவுல இருந்து வந்து அப்பாவுக்கு இப்படி நடக்கும் வந்து யாருமே எதிர்பார்க்கல. இதெல்லாம் நெடுந்தீவு அந்த வேலையும் பார்த்துட்டு கான்சர் போகும். சந்தோஷம் செய்யுங்க. சத்து மாதிரி ஒடியல்கூழ் சைவமா மச்சான்? இல்ல வேணாம். சைவம்
படித்தோம் இப்போ சரி இந்த ஆர்ட் ஒர்க் மாதிரி செஞ்சுதான் சரியா எனக்கு நேரம் வாய்த்தது நானும் ஒழிக்கிற சங்கு மற்றது எல்லாம் வச்சு ஆர்ட் ஒர்க் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதோட இந்த ஐஸ்கிரீம் குச்சிகள் அதை வச்சு லைட் செஞ்சிருக்கிறேன். சில விஷயங்களை உனக்கு சொல்றதுக்காண்டித்தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். நீ என்ன லண்டனுக்கு வர சொல்லி கேட்கிற, அதுக்கு சுவிஸுக்கு போன இன்னொரு கடை இருக்கு. நீ கேட்கறது பிழை இல்ல, அது உண்ட பாசம். ஆனா நான் பெற மறக்கிறதும் பிழை இல்லை தானே. அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணிலேயே வேரோடி போன இந்த நினைவுகள் என்னில இருக்கிற பாசத்துல இன்றைக்கு ஒரு கேள்வியை நீ கேட்டு போட்டேன். என்னத்துக்கு இந்த பெனங்காட்டை கட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் வச்சு சிவிஎல் நடத்துற குடும்பத்துல பிறந்து படிச்சு ஆளானவன் நல்ல ஆசிரியரானவன் தான் உன்னுடைய அப்பா. நீ சொன்ன மாதிரி பென வரதுக்கு என்னவோ நிலையில தான். ஆனா இன்றைக்கு உங்க அப்பாவுக்கும் உனக்கும் இந்த சமூகத்துல ஒரு அந்தஸ்த நிழலான வாழ்க்கையை தந்தது இந்த பெனதானதை நீ என்றும் மறக்க மாட்டேன். இங்கால என்னென்ன இருக்கின்றன கடை நான் சொல்றேன் இந்த விஷயங்கள்ல இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது, செருப்பு கடை, இந்த கற்பகம் மாதிரி இன்னொன்று இருக்கு. இல்ல இது கற்பகம் தான். சரி, இங்காலையும் ஒரு இந்த பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் ஒரு அந்த கற்பகம் கடை ஒன்று இருக்கு. சித்த மருந்த ஒன்று இருக்கு. இங்க என்ன இருக்கு பார்ப்போம். இங்க என்ன இருக்கட்டும். சுக்குமல் பானம், நாவல் பானம், என்னென்ன இருக்காக்கா? நெண்ணெய் பானம் இருக்கு, மற்றது முருங்கையில வடகம், அவிழ்ல வஞ்சி, நீர்மொழி தேநீர். முருங்கையில வடகம். இப்ப இது வாங்குறேன்னா எங்க வரணும்? இது வந்து பண்டதரிப்புல இருக்கு. பண்டதரிப்பு பேர் என்ன? சித்த மருந்த. சித்த மருந்த மட்டும் சொல்லி பண்டதரிப்புல இருக்கு, கீரிமலை. இது என்னது? அமுக்ராய். ஓ, இது என்ன செய்யும்? இது வந்து எனர்ஜிக்கு, நரம்பு தளர்ச்சி. இது இது வந்து நோ என்ன முழங்கால் நோ. கற்பூரையா? அவிழ்ல கஞ்சி அண்டு பால்ல கலந்து குடிக்கிறது. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு சமம். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு சமம் இது. ஆனா சீனியும் போட்டுரு. இல்ல, இதுல நீங்க போடல, உங்களுக்கு தேவையாண்டா போடலாம். சரி அக்கா, நன்றி. இங்கால மோர் மிளகா, மற்றது ஒடியல், அநேகமா அந்த ஒடியல்மா நிறைய இடத்துல இருக்கு. இங்கால பார்ப்போம். வினவில் வடகிழக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தால ஒரு சாப்பாடு கடையில் வேற என்ன சாப்பாடு இருக்குன்னா இட்டலி அதில் இருக்கு. அதுல அந்த அண்ணா சொல்ற மாதிரிதான் யாழ்ப்பாண சாப்பாடு. வாங்க, வேற என்ன? பஞ்சு மிட்டாய். இதெல்லாம் ட்ரெடிஷனல் ஃபுட் இல்ல. நாங்க அங்கால ட்ரெடிஷனல் ஃபுட் என்னென்ன இருக்குன்னு பாப்போம். இதுல உளுந்து வடை,
என்னுடைய வாழ்வில் நாளைக்கு சாப்பாடு கிடையாது நிறைய பேர் அதுல நிற்கிறது போய் வாங்கினா தான் சாப்பிட்டு காட்டலாம். மீண்டும் பார்ப்பதற்கு இதுலயும் ஒரு சாப்பாடு கடை இருக்கு. ஒரு சிறந்த ஒன்று இல்லை, இந்த லைன்ல 3 உண்மையாக இந்த காணொலி மிகவும் அழகாக இருக்கப்பட்டது மட்டுமல்ல, இதுல ஒரு 3 கடை இருக்கு. ஒரு சிறந்த சிக்கனை இந்த நேரத்தில் உங்களுக்கு தூண்டி இருக்கும் போது நாங்கள் நம்புகிறேன். புறக்கன் புட்டும் நல்லெண்ணெய் அந்த காணொலியை படிக்கும் வித்தியாசமா இருக்கு. இப்ப முதல்ல நம்ம கேள்விப்படுறோம் இந்த புட்டு நல்லெண்ணெயும் சேர்க்கலாம் இருக்குது. இப்பான்னு பாக்குறது வளமையா நாங்க பொரியல்கள் தான் சாப்பிடுவோம். அண்ணா இந்த குரக்கன் புட்டும் நல்லெண்ணெய் பண்றது என்ன கான்செப்ட் அண்ணா? குரக்கன் புட்டும் நல்லெண்ணெய் பண்றது என்ன கான்செப்ட் அக்கா? குரக்கன் புட்டும் நல்லெண்ணெய் வந்து நாங்கள் எங்கட யாழ்ப்பாணத்து பாரம்பரியம். அதோட சுகருக்கு ஏற்ற சாப்பாடு. எங்கட யாழ்ப்பாணாக்களோ வெளிநாட்டாக்களோ எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்க. அது நல்லெண்ணெயோட சேர்த்து சாப்பிடுறது இப்பதான் முதல்ல உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. உங்க அம்மா மாப்பா பாக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் பழைய அதோட அரிசி மாப்புட்டு இருக்குது. அரிசி மாப்புட்டுக்கு கத்தரிக்காய் பொரியல், சம்பல், முருக்கங்காய் கறி. இது வெஜ் வந்து. அடுத்தது நான்வெஜ்ல கனவா பிரட்டல், சொதி பிளேன் சொதி, நெத்தலி கருவாட்டு ஃப்ரை, இறால் கறி, நண்டு கறி. நண்டுதான் மெயின். அரிசி மாப்புட்டு குரக்கன். எனக்கு அரிசி மாப்புட்டும் கத்திரிக்காய் பொரியல் இருந்தாங்க. நான் தேடி வந்ததுக்கு புட்டும் கத்திரிக்காய் பொரியலும் கிடைச்சிருக்கு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. மெட்ட சைடு எல்லாம் சரியான கிரௌடா இருக்கு. அங்காலேயும் கொஞ்சம் சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கான இடங்கள் இருக்கு. சம்பல் வைங்க. எவ்வளவு அக்கா? 300 ரூபா. 300 சொல்றீங்களா? நான் சாவச்சேரி வீட்டுல ஹோம்மேட் ஃபுட் செய்யறேன். உங்களோட வீட்டு தேவைகளுக்கு ஏதாவது பர்த்டே, வெட்டிங், இல்லாட்டி அனிவர்சரி ஏதாவது உண்டு நல்ல நிகழ்வுகளுக்கு சாப்பாடு, மச்சம், மரக்கறி, இரவு சாப்பாடு என்னென்றாலும் ஒரு 100 பேருக்குள்ள உங்களுக்கு சாப்பாடு செய்து டெலிவர் பண்ணுவேன். போன் நம்பர் 077 87 78 077. புட்டு கத்திரிக்காய் பொரியல் சம்பல். ஆகா, வெளியில ஊற இருக்கிற மூணுமே. ஓகே, நாங்க எங்கேயாவது போயிருந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதனால பெருசா இந்த பாரம்பரிய பொருட்கள்னா இதுல என்ன இருக்கு? தேன் ஸ்வீட் ஒன்னே இருக்கு. அரிசிமா ரஸ்க் அது இது ஜூஸ். அது இங்க ஒரு கடை இருக்கு. பாலப்பம், முட்டையப்பம் அதில் எல்லாம் இருக்கு. பெனங்கா பணியாரம் 10 100 ரூபா. பூரி அதெல்லாம் இருக்கு போல. சரி, நாங்கள் இப்ப எங்கேயாவது போய் இருந்து சாப்பிடுவோம். இப்ப எல்லா கடையும் பார்த்து முடிஞ்சது. போயிருந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புட்டு சம்பல் கத்திரிக்காய் பொரியல் ஒரு பேப்பர் பிளேட்டுக்கு மேல அதே மாதிரி வாழை இலையும் வச்சு தந்திருக்கணும். புட்டு கத்திரிக்காய் பொரியல் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பக்குவம் இருக்கு. எங்கட வீட்டு ஒரு மாதிரி செய்யணும், என் ஃப்ரெண்டுட வீட்டு ஒரு மாதிரி செய்யணும். ஸ்கூலுக்கு கொண்டுருக்க மாறி மாறி ஒருத்தர் இதுலையும் சாப்பிடுவோம் தானே. ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும். இது வித்தியாசமான ஒரு டேஸ்ட், நல்லா இருக்கு. அவை வீட்டில் புட்டு செஞ்சு விற்கணும். அப்போ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் அவைகிட்ட ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். அந்த ஃபோன் நம்பர் தந்தது தானே. வீட்டுக்கு நீங்கள் கேட்ரிங் ஆர்டர் செய்ய போறீங்கன்னு சொன்னால் கேட்ரிங் சின்ன நிகழ்வு அப்படி எதுவும் சாப்பாடு எடுக்கணும்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். சாப்பாடு நல்லா இருந்தால் நல்லா தானே. நீங்கள் ரிவ்யூ கொடுத்து வேறியாகலும் அங்கே ட்ரை பண்ணி பார்ப்பீங்க.
என்னன்னா அங்கால ஒரு கடையில பூரியும் தோசையும் கண்டதான். இப்ப எனக்கு அதுதான் அங்கதான் போகணும்னு வீடியோ ஒன்று போட்டோ பார்த்துருப்பீங்க. இப்போ டைட்டானிக் ரெஸ்டாரண்ட்ல 4 பூரி வாங்கிட்டேன் 400 ரூபா. அதுவும் வீட்டை வந்து இது புட்டும் கத்திரிக்காய் கறியும் கத்திரிக்காய் பொரியலும் சாப்பிடுவோம் அதுவும் கட்டினேன். இங்கெல்லாம் தோசை கடை ஒன்று இருக்கு. தோசையும் கட்டிட்டு வலிக்கிட்டேன்டா. சரி அப்பா பூரி இருக்கப்பட்ட பாடு. தோசை கடைக்கு கிரௌட் சரியான கூட இல்ல இல்ல அது பக்கத்து கடை நூடுல்ஸ் தான் கூட நீங்க எடுக்கலாம். இப்ப அதுல 2வது இருந்த கடையில தோசையும் வாங்கியாச்சு. தோசை 50 ரூபா போட்டாங்க. சரி வீட்டை போய் சாப்பிட்டுட்டு படுக்க. சரி ஓகே, நீ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பைக்கை விட்டு நான் எடுத்து பிடிக்கிறேன். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.